அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சுக்கிரனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக கிரீடம் சுமக்கும் ராசியாக உங்களுடைய விருச்சிக ராசி அமைகிறது. அந்த வகையில் விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோக அடிப்படையில் இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக கல்யாண முயற்சிகள் கை கொடுங்க, கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உயர்வும் மரியாதையும் கொடுங்க. கூட்டு தொழில் புரிபவர்கள் அதிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. ஆற்றல் மிக்கவர்களின் நட்பு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதே போல் பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கும் எண்ணம் உங்களுக்கு கை கொடுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரனுடைய பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபாதிபதியான புதனுடன் இணைந்து 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். குருவினுடைய பார்வை செவ்வாய் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் உருவாகிறது. அர்த்தாஷ்டம சனியும் விலகியதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்ன உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் பிள்ளைகளால் பெருமை சேர இருக்கு. மேல் படிப்பு முடிந்து கடல் தாண்டி சென்று சம்பாதிக்க நினைத்தால் அவர்கள் எடுத்த முயற்சி கை கொடுங்க. முக்கிய புள்ளிகளின் பட்டியலில் உங்களுடைய பெயரும் இடம் பிடிக்க இருக்கு. முன்னோர் கட்டி வைத்த ஆலயத்தில் திருப்பணிகளை தொடர்ந்து செய்ய முன்வர இருக்கீங்க. வியாபாரத்தை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல உங்கள் ராசிக்கு அஷ்டம மற்றும் லாபாதிபதியானவர் புதன். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும். தேவைக்கு ஏற்ப பணம் வந்து சேரும். ஒரு சில சமயங்கள்ல ஒரு வேலையை இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாக இருக்கு. அதே போல் மாமன் மைத்துனர்களின் இல்லங்களில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கொடுத்து உதவ இருக்கீங்க. உடல் நலம் சீராகும். உற்சாகம் உள்ளத்தில் குடிக்கொள்ளும். பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்ளும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. பிறர் வியக்கும் அளவு வீடு கட்டி குடியேறும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகமான சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை இத்தருணங்கள்ல ஏற்படுகிறது. அதாவது மீன ராசியில் சனி செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இக்காலத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டுங்க. பஞ்சமஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கை இருப்பதால் பிள்ளைகள் உங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்க. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும். சுபச்ச விலகுகளை மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்கள் இருந்து தப்பிக்க இயலுங்க. இது போன்ற நேரங்களில் சுய ஜாதக அடிப்படையில் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்தவரை தற்போது குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தியாவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும். அதே போல் பேச்சு திறனால் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபட இருக்கீங்க. திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் நிச்சயம் உண்டுங்க. ஊதிய உயர்வும் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாய் ராகு மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். அஷ்டம ராசியில் குரு
பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றனர். ஜீவனஸ்தானத்தில் கேது. பல குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பணப்பற்றாக்குறையும் குடும்ப பிரச்சனைகளின் கடுமையை அதிகரிக்க செய்யும். விவாக முயற்சிகள்ல தடங்களும் தாமதமும் எதிர்பாராத பிரச்சனைகளும் ஏற்பட இருக்கு. நெருங்கி உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவது மன நிம்மதியை பாதிக்குங்க. வரவை விட செலவுகளை அதிகமாக இருப்பதால் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட பணிகள்ல கவனமாக இருங்க. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இடமாற்றமும் ஏற்படக்கூடும். பொறுமை நிதானம் மிக மிக அவசியம். அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது நல்லது. எந்த முடிவையும் உணர்ச்சி வசப்படாமல் ஆழ்ந்து சிந்தித்து எடுப்பது இக்காலத்தில் மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகளுடன் சற்று வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. அப்படி இல்லைன்னா மன நிம்மதி பாதிக்கப்படக்கூடுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளித்து உங்களுடைய லாபத்தை தொடர்ந்து நிலைநாட்டிக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. வெளியூர் பயணங்களில் எதிர்பார்க்கும் அளவிற்கு பயன் தராது. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்று ஏற்படுவதால் மன நிம்மதி பாதிக்கப்படுங்க. பொறுமை நிதானம் புத்தி சாதுரியம் அவசியம். எத்தருணத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறைய கொடுங்க. வருமானம் பாதிக்கப்படக்கூடும். கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டி இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கூடுபாடு வரையும் குறைந்த செலவில் தரமுள்ள கதைகளின் அடிப்படையில் புது படங்களில் தயாரிப்பது நல்லதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டுள்ள சுக்கிரன் சூரியன் மற்றும் சனியும் இணைந்து குரு பகவானினுடைய ராசியில் சஞ்சரிப்பதால் மேடை பேச்சுகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்ப்பது அவசியம். சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் உங்களை ஆழ்த்திவிடும் என்பதால் கூடுமான வரையில் உயர்மட்ட தலைவர்களை தற்போது சந்திக்காமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்குங்க. உங்களிடமிருந்து அவர்கள் சற்று அதிகமாகவே எதிர்பார்க்கின்றனர். அதனால் கவனம் மிக மிக அவசியம். அதே போல் மாணவ மாணவியருக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் வித்யாகாரகரான புதன் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பது நன்மை செய்யாது. நண்பர்கள் அளவுக்கு மீறி நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியங்க. சகவாச தோஷம் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்க கூடும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு வழிபாடு உங்களுக்கு குதூகலம் வழங்கும் வழிபாடாக அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிதளவு நெய் சேர்த்து வந்தால் போதும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது.